அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்ட் 2011ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய மெக்கானிக்ஸில் வந்திருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துருந்தோம். இப்போ 2012ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்விகள் இது வரைக்கும் 2005லேருந்து 2011 வரைக்கும் பார்த்துருந்தோம். அது வந்துக்கிட்டு செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இங்கால இனிமேல் வரக்கூடிய கேள்விகள் என்னென்னா எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். கஷ்டமாக பாஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான கேள்விகள் இல்லை. இருந்தாலும் மேலுக்கு அப்டேட் ஆகிட்டு போகல. 2015ஆம் ஆண்டு பேப்பர்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள், நல்ல நல்ல கேள்விகள்லாம் அப்படியே போக அப்கிரேட் ஆகிட்டே போகும். கேள்விகள் முன்ன வந்த மாதிரி கேள்விகள் இல்லாமல், அதாவது முன்னுக்கு இருக்கிற கேள்விகள் மட்டும்தான் என்னது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும். புறவரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 2012 பரவாயில்ல செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அங்கே மேலுக்கு போக போக ட்ரிக்ஸுகள் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு போறாரு கேள்விகளில். பட் கணித்தல்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ட்ரிக்ஸுகளை கூட்டி கொண்டு போறாரு. சரியா? அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேள்விகளை ஆரம்பத்தில் கேள்விகளை செய்து பழகினா அதில் தியரிகளை விளங்கி எடுத்து அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பழகினா சரியா? இப்போ அதில் வரக்கூடிய 2012ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய முதலாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 2012 வந்திருக்கக்கூடிய முதலாவது கேள்வி ஒரு அலகுகள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. பின்வரும் எது எஸ்ஐ தொகுதிகள் ஒரு அடிப்படை அலகை வகை குறிப்பதில்லை? எஸ்ஐ தொகுதியில வந்துகிட்டு அடிப்படை அலகாக இருக்கிறது வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன கணியங்கள் வந்துகிட்டு அடிப்படை இதாக இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிலோகிராம் வந்துகிட்டு எஸ்ஐ இதுல வந்துகிட்டு அடிப்படை அலகாக இருக்க போகுது. கிலோகிராம். மீட்டர் அடிப்படை அலகாக இருக்க போகுது. கெல்வின் வந்துகிட்டு அடிப்படை அலகாக இருக்க போகுது வெப்பநிலை அளக்கிறதுக்கு. அதே மாதிரி மீட்டர், கெல்வின், கிலோகிராம், வேற இன்னும் எஸ்ஐ அலகுகள் நிறைய இருக்குது. அடுத்தது கெண்டலா, அடுத்தது வந்துகிட்டு மூல், அடுத்தது மின்னோட்டத்தை அளக்கிறதுல அம்பியர். அதே மாதிரி எஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்ன்னு சொன்னா செகண்ட், நேரங்கள் அளக்கிறதுக்கு செகண்ட். இன்னும் வந்துகிட்டு இன்னும் இருக்குது நிறைய. இன்னும் வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அம்பியர், கெல்வின், மூல், இப்படியான எஸ்ஐ அலகுகள் வந்துகிட்டு இருக்குது. இதுல வந்துகிட்டு எஸ்ஐ அலகு இல்லாததை வந்துட்டு கேட்டிருக்காரு. அப்ப இதுல வந்திருக்கக்கூடிய கிலோகிராம் வந்திருக்கு, மீட்டர் வந்திருக்கு, செகண்ட் வந்திருக்குது, கெல்வின் வந்திருக்குது. நியூட்டன் மட்டும் என்னது எஸ்ஐ அலகுக்குள்ள வராது. நியூட்டன் வந்துகிட்டு எஸ்ஐ அலகுக்குள்ள வராது. நியூட்டன் வந்துகிட்டு பரிமாணத்தை பாத்தீங்கன்னா எம்எல் T-2 சொல்லி வரப்போகுது. T-2 சொல்லி இதுல பரிமாணமாக வரப்போகுது. இது வந்துகிட்டு ஒரு எஸ்ஐ அலகாக இருக்காது. எஸ்ஐ அலகு ஆக இருக்க மாட்டுச்சு. இதெல்லாம் அடிப்படை கணியங்களாக இருக்க போகுது. அடிப்படை கணியங்கள்ட எஸ்ஐ அலகாக இருக்குது. இது வந்துகிட்டு ஒரு வழிவந்த கணியமாக இருக்குது. இது வந்துகிட்டு என்னது ஒரு வழிவந்த கணியமாக இருக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ அலகுகள்ல வரக்கூடியது வந்துகிட்டு இதுகள் தணிக்க போகுது. இப்போ நியூட்டனுக்கு பதிலாக அவர் தந்திரிக்க என்னது கிலோகிராம் MS-2 சொல்லியிருந்தா இது வந்துட்டு ஒரு வழிவந்த கணியம். இதெல்லாம் வந்துகிட்டு கிலோகிராம் எல்லாம், மீட்டர் எல்லாம் வந்துகிட்டு அடிப்படை கணியங்களாக இருக்க போகுது. லென்த், நீளம், திணிவெல்லாம் அடிப்படை கணியங்களாக இருக்க போகுது. கெண்டலா எல்லாம் வந்துட்டு அடிப்படை கணியங்களாக அதுல இருந்து வந்ததுதான் வழிவந்த இது கணியம். இந்த வழிவந்த கணியத்துல இது வந்துகிட்டு என்னது எஸ்ஐ அலகுல இருக்குது. இசை அலகுல இருக்கு. நியூட்டன்கிறது எஸ்ஐ அலகா இல்ல. நியூட்டன்கிறது ஒரு எஸ்ஐ அலகு இல்ல. நியூட்டன்கிறது ஒரு எஸ்ஐ அலகு இல்ல. இத வந்துகிட்டு சிறப்பு பெயர்ல குறிப்பிடுறது தான் இந்த நியூட்டன். சிறப்பு பெயர்ல குறிப்பிடுறது தான் விசையின் அலகா. சிறப்பு பெயர்ல குறிப்பிடுறது தான் நியூட்டன். அப்ப இது வந்துகிட்டு ஒரு அடிப்படை எஸ்ஐ அலகு இல்ல. அப்ப இந்த கேள்விக்கான முதலாவது கேள்விக்கான விடையாக வரப்போகுது ஆன்சர் எத்தனாவது? இரண்டாவது விடையாக உங்களுக்கு விடையாக கிடைக்கும் முதலாவது கேள்விக்கு. அடுத்தது இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது வந்துகிட்டு இல்ல, மூணாவது 2012ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா எல் வடிவமுள்ள ஒரு மெல்லிய சீரான உலோக தகடு உருவில் காணப்படுகின்றது. தகட்டின் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இப்ப ஈர்ப்பு மையம் கேட்கக்கூடிய பல வழிகள் இருக்கின்ற சொல்லி நம்ம கதைச்சிருந்தோம். ஈர்ப்பு மையம் கேட்கக்கூடிய பல வழிகள் இருந்து
அதுல முதலாவது என்னது, ஒரு என்ன சொல்லுவாருண்டா, என்ன செய்ய சொல்லுவாருன்னு சொன்னா, ஒரு இந்த ஒரு ஈர்ப்பு மையம், ஒரு பொருள்ல வந்துகிட்டு ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி எதுன்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்ல கண்டுபிடிக்க சொல்லுவாரு. அடுத்தது தூரம், ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் கண்டுபிடிக்க சொல்லுவாரு. அடுத்தது வந்துகிட்டு ஒரு பொருளை தொங்க விடப்பட்டா அது எப்படி இருக்கும், அதுல நிலைக்குத்து கோடு, அதுக்குடைய கோணம், அதை பத்தி கேட்பாரு. இப்படியான ஈர்ப்பு மையங்கள்ல வரக்கூடிய கேள்விகளா இருக்கும். இப்போ ஒரு எல் ஒன்றை தந்துட்டு எல்லுட ஈர்ப்பு மையம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்காரு. இப்ப இது என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்படி என்று நான் மடிச்சேன்னு சொன்னா இதர திணிவும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும். இதர திணிவும் ஒரு ஒரு உலோக தகடால வந்துட்டு செஞ்சிருக்காரு. சரி, அப்ப அடர்த்திகள் சமன்கிற காரணத்தால இதர ஈர்ப்பு மையம் இதர திணிவும் சமன்னு சொல்லி எடுக்க. இத உதாரணத்துக்கு எம் என்று சொல்லி எடுத்தேன்னா இதர திணிவும் என்னது, எம் தான். இப்ப இதர மையத்துலதான் என்ன இருக்க போகுது, இதர மையத்துலதான் இதர ஈர்ப்பு மையம் இருக்க போகுது. இந்த செவ்வகதிர மையத்துலதான் இதுல ஈர்ப்பு மையம் இருக்கும் போது இந்த செவ்வகதிர மையத்துல இதுல ஈர்ப்பு மையம், இது ரெண்டையும் இணைச்சென்று சொன்னா, இந்த ரெண்டையும் இணைச்சென்று சொன்னா இதுல ஈர்ப்பு மையம் எங்க வரப்போகுதுன்னு சொன்னா இதுல மையத்துல 2 என்று சொல்லி வரப்போகுது. அவ 2 சமதனிவுகள் இருந்தா ரெண்டுக்கும் சமனான தூரத்துல அதுல ஈர்ப்பு மையம் இருக்கின்ற நமக்கு தெரியும். 2 திணிவுகள் இருந்துச்சுன்னா, சமதிணிவுகள் இருந்துச்சுன்னு சொன்னா ஈர்ப்பு மையம் சரியாக சம தூரத்துல வந்துட்டு இருக்கும். வெவ்வேறு திணிவுகள் எம் 2 திணிவு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈர்ப்பு மையம் பெரிய திணிவுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்க போகுது. 3 என்று சொல்லி பெரிய திணிவுக்கு பக்கத்துல இருக்கும். விகிதத்தை பாத்தீங்கன்னா திணிவுகளுக்கு இடையில இருக்கிற விகிதம் எம்முக்கு 2 எம் என்று சொன்னா 1க்கு 2ன்னா தூரங்களுக்கு இடையில இருக்கிற விகிதம் இதை மாத்தி போட்டா 2க்கு 1, அப்ப 2க்கு 1 பங்காக இருக்கும். இது சாதாரணமாக ஒரு ஈர்ப்பு மையத்துல எந்த இடம் புள்ளி திணிவு ஒன்று வச்சா அந்த புள்ளி திணிவுகளுக்கு இடையிலான இருக்கிற ஈர்ப்பு மைய தூரங்கள் காண்றதுக்கு இது இலகுவாக அமையும், இந்த விகிதங்களை வச்சு செய்யறது. சரியா? அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 எம் இந்த நடுவுல வரப்போகுது. அப்ப அந்த அடிப்படையில அந்த கிட்டத்தட்ட நடுவுல வரக்கூடிய மாதிரி புள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எங்க வருது, வெளியாலதான் வருது. அப்ப உள்ளுக்கு இருக்கிற புள்ளி எதுவுமே வராது, ஏ வராது, பி வராது, இ வராது, டி வராது. அப்ப சி மட்டும் தான் வெளியால இருக்கு, ஆனா படத்துல கொஞ்சம் பக்கத்துல இருக்குது. அதை நீங்க என்னது படத்திலே அவர் தந்திரிக்கக்கூடிய கேள்வியிலே நீங்க செஞ்சு வரைஞ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இலகுவா இருக்கும், மிக சரியான ஆன்சர் வரும். அப்ப அந்த சிங்கிறது கிட்டத்தட்ட படத்துல இருக்குது. அப்ப ஆன்சர் எதுனாவது வரப்போகுது, சிங்கிறது ஆன்சர் 3வது விடையாக இருக்க போகுது. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி, 2012ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 4வது கேள்வி. தொடக்க நீளம் எல்னோட உடைய ஒரு இலேசான மீள்தன்மை இலை இடைத்தூரம் டி வந்துகிட்டு எல்னோட விட பெரிது உள்ள இரு சமாந்தரமான சுவர்களுக்கு இடையில் இழுவை டியுடன் நிலைப்படுத்த செய்யப்பட வேண்டிய வேலையில் குறைந்தபட்ச அளவு, நிலைப்படுத்த செய்யப்பட வேண்டிய வேலையின் குறைந்தபட்ச அளவு. ஒரு விச்சுருள் மாதிரி ஒரு இலைய வந்துகிட்டு, மீள்தன்மை இலைய வந்துகிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா 2 சுவர்களுக்கு இடையில இப்படி இருக்கக்கூடிய இலை, இப்படி இலை ஒன்று இருக்குது. இது மீள்தன்மை உள்ள இலை, தன்மை இலை. இத 2 சுவர்களுக்கு இடையில என்ன செய்ய போறாரு, 2 சுவர்கள் ஒரு ரப்பர் மாதிரி இதை வந்துட்டு 2 சுவர்களுக்கு நிலைப்படுத்தப்பட போறாரு. அப்ப என்ன செய்ய போறாரு, இழுத்து அப்படியே பிக்ஸ் பண்ண போறாரு. என்ன செய்ய போறாரு, பிக்ஸ் பண்ண போறாரு. அப்ப என்னது நீட்சி உண்டு அடையும். இலை ஆரம்ப நீளம் என்னென்று சொல்றாருன்னு சொன்னா ஆரம்ப நீளம் எல் நோடா, 2 சுவர்களுக்கும் இடையில உள்ள தூரம் டி தூரம். அப்ப என்ன நடக்குது, நீட்சி அடையுது. இலை வந்துகிட்டு என்ன செய்யுது, நீட்சி அடையுது. இப்ப இது இடையில இருக்கிற என்னது இழுவை இருக்கும். இழுவை எப்படி இருக்கும், இப்படி ஒன்றை நோக்கி இப்படி இழுவை வந்துகிட்டு இருக்க போகுது. சரியா? ஒன்றை நோக்கி இருக்கும் இழுவை இருக்க போகுது. இப்ப ஆரம்ப நீளம் எல் நோட் இப்ப சுவர்களுக்கு இடையில எவ்வளவு நீளத்துல இருக்குது, இலை டி இந்த நீளத்துல இருக்குது. அப்ப டி இந்த நீட்சி எவ்வளவு அடைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நீட்சியை பாத்தீங்கன்னா எவ்வளவு நீட்சி அடைக்கிறது பார்ப்போம். டி மைனஸ் எல்னோட ஆரம்ப நீளம் ஆரம்பத்துல இருந்ததோட இப்ப டி அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, இடம்பெயர்ந்து
நீளம் வந்துக்கிட்டு கொஞ்சம் கூடிருக்கு. அப்ப டில இருந்து இந்த எல்னோட கழிச்சுன்னா எவ்வளவு நீட்சி அடைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப டி மைனஸ் எல் நோட் இதான் நீட்சியாக இருக்க போகுது. நமக்கு இதுல தெரியும் என்ன விஷயம் சொன்னா, விச்சுருள்கள் அல்லது மீள்தன்மை உள்ள இலைகளுக்கு சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். எஃப் சமன் கேஇங்கிற ஒரு சமன்பாடு. அடுத்தது அதுல சேமிக்கப்பட்ட சக்தி இ சமன் ஹாஃப் கேஇ ஸ்கொயர்டுங்கிற ஒரு சமன்பாடு, அல்லது இ சமன் ஹாஃப் எஃப்இ இல்லாட்டி டிஇ, எஃப்இ இல்லாட்டி டிஇங்கிற ஒரு சமன்பாடு வந்துக்கிட்டு இந்த 3 சமன்பாடுகளும் ஒரு விச்சுருள்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மீள்தன்மை உள்ள இலைகளுக்கும் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். அந்த அடிப்படையில இதுல சேமிக்கப்பட்ட சக்தி தான் என்ன அறிக்கும்டா, இங்க செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். இங்க சேமிக்கப்பட்ட சக்தி தான் இது இழுக்கிறதுக்கு அந்த செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். அந்த அடிப்படையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சேமிக்கப்பட்ட சக்தியை நான் கண்டுபிடிக்கேன். அது வந்துகிட்டு வேலைக்கு சமனாக இருக்கும். என்ன சேமிக்கப்பட்ட சக்தி? half into இலையுள்ள இழுவை என்னது, டி, இலையுள்ள இழுவை டி இன்டு இ, நீட்சி எவ்வளவு, டி மைனஸ் எல் நோட். இப்ப எத்தனாவது விட இது வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆன்சர் முதலாவது ஆன்சரே உங்களுக்கு விடையாக கிடைக்குது. எத்தனாவது? 4வது கேள்விக்கு ஆன்சர் முதலாவது. சேமிக்கப்பட்ட சக்தி இலையினால அந்த செய்யப்பட்ட வேலைக்கு இங்க சமனாக இருக்க போகுது. இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? வேலையும் குறைந்தபட்சம் இதை இழுக்கிறதுக்கு என்னது, ஒரு சக்தி ஒன்று தேவைதானே, இழுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சக்தி ஒன்று தேவைதானே. சக்தியை கொடுத்து, அதாவது இலையால ஒரு சேமிக்கப்பட்ட சக்தி ஒன்று என்னது, நீட்சி அடைகிறதால சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த சேமிக்கப்பட்ட சக்தி இது நம்ம கொடுத்த வேலைக்கு என்னது, செய்யப்பட்ட வேலைக்கு சமனாக இருக்கும். சரியா? அந்த அடிப்படையில் எடுத்திருக்கேன். ஆன்சர் எத்தனை வருது? 4வது ஆன்சர் விடையாக, முதலாவது ஆன்சர் விடையாக கிடைக்குது. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி 18வது கேள்வி. 2012ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 18வது கேள்வி. 18வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பரிமாணம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. பரிமாணத்துல விகித சமத்துவ மாறிலி பத்தி காட்சிக்க. விகித சமத்துவ மாறிலின்னு சொன்னா நமக்கு என்னன்னு தெரியணும். விகித சமத்துவ மாறிலிங்கிறது ஒரு சமன்பாடுல யூஸ் பண்ணப்படுற ஒரு மாறிலி தான். உதாரணத்துக்கு ஏ வர்க்கம் சமன் கே இன்டு கேஎக்ஸ் பிசிங்கிற ஒரு சமன்பாடு ஒன்றி. இதுல இதெல்லாம் ஒரு கணியம். ஏ வர்க்கம் ஏ பி எக்ஸ் சிங்கிறதெல்லாம் ஒரு கணியம். கேங்கிறது ஒரு மாறிலின்னு சொல்றாரு, அல்லது விகித சமத்துவ மாறிலின்னு சொல்றாரு. சரியா? இந்த கே இதுக்கு வந்துகிட்டு நாம் பரிமாண பகுப்புன்னு சொன்னா இந்த பரிமாணங்களை போட்டு அதுக்கான விடைகள் எடுக்கும்போது, ஒவ்வொன்றுக்கும் பரிமாணங்களை போட்டு விடைகள் எடுக்கும்போது இந்த கேண்ட பரிமாணத்தை என்னால கண்டுபிடிக்க இயலுமா கேட்டா, கேண்ட பரிமாணத்தை ஒரு காலமும் நம்மளால கண்டுபிடிக்கலாம். கேண்ட திசையோ, அதாவது குறி பிளஸ்ஸா மைனஸா, அல்லது அதுல பெருமானம், இதை என்னையும், அதாவது அதுல பிசிக்கல் குவான்டிட்டி சம்பந்தப்பட்ட எதுவுமே நம்மளால என்ன செய்ய இயலாது, கண்டுபிடிக்க இயலாது. கேன் அந்த விகித சமத்துவ மாறிலிட பிசிக்கல் குவான்டிட்டி அது சம்பந்தப்பட்ட எதுவுமே என்னால என்னது கூற இயலாது, கண்டுபிடிக்க இயலாது. எஃப் சமன் கே எம் என்று சொல்லி வருது. இந்த கேக்கு முன்னுக்கு என்ன நம்பர் வருதுன்னு சொல்லி என்னால என்ன செய்ய இயலாது, கண்டுபிடிக்க இயலாது. கேக்கு என்ன நம்பர் வருது, என்ன குறி வருதுன்னு என்னது கண்டுபிடிக்க இயலாது. அதே சமயத்துல இதுல என்னத்தை கண்டுபிடிக்கலான்னு சொன்னா, இதுல பரிமாணத்தை என்னால கண்டுபிடிக்க இயலும். இதுல பரிமாணம் என்ன, பரிமாணம் இருக்குதா, பரிமாணம் இல்லையா என்று சொன்னா ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு பரிமாணம், அடுத்தது இதுக்கு பரிமாணம், இதுக்கு பரிமாணங்கள் என்னால போடக்கோல என்ன செய்ய இயலுன்னு சொன்னா, இதுல பரிமாணத்தை கேண்ட பரிமாணம் என்ன பரிமாணம் இருக்கி, கேக்கு பரிமாணம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அது பரிமாணம் இருந்துச்சுன்னா என்னால பரிமாணத்தை கண்டுபிடிக்க இயலும். மற்றதுக்கு பரிமாணங்களை போடுறது மூலம் என்ன செய்யலும், கண்டுபிடிக்க இயலும். அப்ப பிசிட பரிமாணம் தான் இங்க என்ன ஹரிக்க போகுது, கே எக்ஸிட பரிமாணமாக இருக்க போகுது. இந்த இடத்துல எக்ஸிட பரிமாணம் பிசிட பரிமாணமும்
எக்ஸோட பரிமாணமும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா கேட பரிமாணத்தை என்ன செய்யலாம் என்னால கண்டுபிடிக்க இயலுமாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பரிமாணத்தை மட்டும் நான் கண்டுபிடிக்கலான்னு சொன்னா இது இந்த 3 கூற்றுக்கள் தாராரு, ஏபிசின்னு சொல்லி 3 கூற்றுக்கள் தாராரு. அவரை வாசிச்சு பார்ப்போம். முதலாவது சொல்றாரு, ஒரு பௌதீக சமன்பாட்டில் தோற்றத்தக்க விகித சமத்துவ மாறிலிகளின் எண் குறிகளை பரிமாண பகுப்பில் துணியலாம். எண் குறிகளை துணியலாமா? சாரி, அது ஏ கூற்று இல்ல, பி கூற்று சொல்றாரு. ஏ கூற்று, ஒரு பௌதீக சமன்பாட்டில் தோற்றத்தக்க விகித சமத்துவ மாறிலிகளின் எண் பெருமானத்தை கண்டுபிடிக்கலாமா? இல்ல. பில சொல்றாரு எண் குறிகளை கண்டுபிடிக்கலாம் சொல்றாரு. எண் குறிகளை கண்டுபிடிக்கலாமா, அதாவது பிளஸ்ஸா மைனஸ் கண்டுபிடிக்கலாமா? இல்ல. சிய பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க விகித சமத்துவ மாறிலிகளின் அலகுகளை பரிமாண பகுப்பினால் அலகு கண்டுபிடிக்கலாம். அதாவது அதுல பரிமாணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு என்ன பரிமாணம் வருதோ அதுக்கு வந்துகிட்டு பரிமாணம் வந்துச்சுன்னா அது என்ன அலகுன்னு சொல்லி என்ன செய்யலாம், என்ன அழகு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பரிமாணத்தை வச்சு அதுல அழகை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப சி கூற்று மாத்திருந்தா சரின்னு சொன்னா விட உங்களுக்கு எத்தனாவது? 3வது ஆன்சர் உங்களுக்கு விடையாக கிடைக்கும். சரியா? இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். நம்ம எத்தனாவது கேள்வின்னு சொன்னா 19வது கேள்வி. 2012 வந்திருக்க 19வது கேள்வி. D1, D2, D3 என அடர்த்திகளுடைய 3 திரவங்களின் சம திணிவுகள் ஒருமிக்க சேர்க்கப்படுகின்றன. திரவங்கள் மாற்றம் எதனையும் ஏற்படுத்தாமல் ஒருமிக்க கலந்தால் சேர்த்தி திரவத்தின் அடர்த்தி. இங்க கேட்கறது என்னன்னு சொன்னா பலித அடர்த்தி. பலித அடர்த்தி எப்படி காண்ற? உன்னோட பலித அடர்த்தி எப்படி காண்ற? பலித அடர்த்திங்கிறது நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், மொத்த திணிவின் கீழ் மொத்த கனவளவு. அப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? பலித அடர்த்தி சமன் மொத்த திணிவின் கீழ் மொத்த கனவளவு. இதான் பலித அடர்த்தி. இந்த பலித அடர்த்தி காணண்டனா இன்னைக்கு 3 திரவங்கள் இருந்தா, 3 திரவங்கள் இருந்தா அந்த 3 திரவங்களையும் என்ன தெரியும் சொன்னா அதுல மொத்த திணிவு மொத்த கனவளவு தெரியும். இப்ப முதலாவது திரவம் சொல்றாரு என்ன அம்டானா, முதலாவது திரவம் சொல்றாரு இதுல அடர்த்தி D1. அப்ப இதுக்கு ஒரு திணிவு ஒன்று இருக்கும் தானே, எம் திணிவு இருக்கு சொல்லி எடுக்க. அப்ப இதுக்கு ஒரு கனவளவு இருக்கும் தானே, V1 கனவளவு சொல்லி எடுக்க. இரண்டாவது D2 அடர்த்தி, இதை திணிவு ஒன்று இருக்கும் தானே, இதுக்கு M2 சொல்லி எடுக்கிறியா இல்ல M2 எடுக்கிறியா? 3 என்னென்று சொல்லிக்கிறா, 3 திரவங்களும் 3 எடுக்கிற 3 திரவங்களும் சம திணிவு அறிக்கா. இதர திணிவும் எப்படி இருக்கு? சமனா இருக்குன்னு சொல்றாரு. சமனா இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், சமதிணிவுண்டா இங்க இதுக்கு எம் சொன்னா இதுக்கு எம், இதுக்கும் எம் சொல்லி எடுக்கலாம். ஆனா கனவளவுகளை பத்தி காய்க்கல, கனவளவு வித்தியாசம் தான் பட போகுது. அப்ப இதுக்கு V2 கனவளவு, இதுக்கு V3 கனவளவு இருக்கு. இது D1 சொன்னா D3 ஒரு D3 உடைய அடர்த்தி உடைய ஒரு திரவத்தை எடுத்திருக்காரு. இதை 3ஐயும் சேர்த்து என்ன செய்யறாரு, 3ஐயும் சேர்த்து ஒரு பாத்திரத்துக்குள்ள இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு பலித அடர்த்தி வரக்கூடிய ஒரு திரவமாக மாத்தி வச்சிக்காரு. 3ஐயும் சேர்த்து ஃபிஷ் சேர்த்து கலக்கி என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு திரவத்தை ஒன்றை உருவாக்கி வச்சிக்காரு. இப்ப ஒரு சீனியை கரைச்சி ஒரு தண்ணி, அதே மாதிரி இன்னும் தொடங்காய் குறைச்சி ஒரு தண்ணி, அப்படின்ட்டு இன்னொன்று சேர்த்து உப்பு கரைச்ச தண்ணி, இந்த 3ஐயும் சேர்த்து இப்ப வெஜிக்கலுங்களை, இதை சீனி கரைச்ச தண்ணி, இது தொடங்காய் கரைச்ச தண்ணி, இது உப்பு கரைச்ச தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று கலக்கக்குள்ள எல்லாத்தையும் என்ன செய்வாரு, சேர்ப்பாரு. அந்த டைம்ல 3 அடர்த்தியும் என்ன செய்ய போகுதுன்னா மிக்ஸ் ஆகி, 3 அடர்த்திகளும் மிக்ஸ் ஆகி ஒரு பலித அடர்த்தி ஒன்று வரப்போகுது. இப்ப அந்த அடர்த்தி என்னன்னு சொல்லி கேட்காரு, பலித அடர்த்தி. இப்ப இந்த திரவத்திட பலித அடர்த்தி என்னன்னு சொல்லி கேட்காரு. இப்ப இதுல திணிவு என்னன்னு தெரியும், மொத்த திணிவு எம் எம் எம், மொத்தமா எத்தனை எம் சேர்க்காக. இப்ப இதுல திணிவு எவ்வளவு இருக்க போகுது, 3 எம்மையும் சேர்த்துனா 3 எம் திணிவு இருக்க போகுது. இதுக்குள்ள 3 எம் திணிவு இருக்க போகுது. கனவளவு என்ன இருக்க போகுது, V1 பிளஸ் V2 பிளஸ் V3 இருக்க போகுது. இதர கனவளவு கூட்டுறதுக்கு சமன் அறிக்க போகுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பலித அடர்த்திக்கான சமன்பாடுல கொண்டு போய் இதை கொண்டு போய் போட போறேன். பலித அடர்த்தி சமன்
மொத்த திணிவு என்ன 3m. மொத்த கனவளவு என்ன v1 plus v2 plus v3. இப்ப பாருங்க அவரு கேட்ட இதுல v1 v2 v3 எல்லாம் வந்துகிட்டு விடையில இருக்குதா இல்ல. அதே சமயத்துல இதெல்லாம் என்னது நான் எடுத்ததுல விட கொடுக்கலாமா இல்ல. அப்படின்னு சொன்னா அவர் தான் அந்த d1 d2 d3ல கொடுக்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன் அதுக்கான தொடர் கொண்டு எடுக்க திணிவு சமன் என்னது அடர்த்தி தர கனவளவு அப்ப d1 இன்டு முதலாவது இதுக்கான சமன்பாடு எடுக்கன் திணிவு சமன் அடர்த்தி இன்டு கனவளவு இன்டு அடர்த்தி வீரோன்னு சொல்லுவோம். m சமன் வீரோ அடர்த்தி இன்டு கனவளவு. அப்ப இதுல அடர்த்தி என்ன d1 இதுல கனவளவு v1. அடுத்ததுக்கானது m சமன் d2 v2. அடுத்தது m சமன் d3 v3. இதுல இருந்து ஒவ்வொன்றுக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். v1க்கு ஒரு தொடர்பு எடுக்க இந்த d1 பிரிச்சு எழுதினா அதாவது d1 பெருக்கப்பட்டிருக்கு அங்கே போய் பிரிச்சு சொன்னா m over d1. அடுத்தது v2க்கு m over d2, v3க்கு m over d3. இப்ப v1 v2 v3க்கு வந்துட்டு பிரதியிடப்படுற இதை ஒவ்வொன்றையும் கொண்டு போய் பிரதியிடப்படுற ஏன்னு சொன்னா எம்மும் டி அடர்த்திகளும் திணிவுகளும் தான் தந்திருக்காரு. அப்ப அந்த கணியத்துல நான் என்ன செய்யணும் விட கொடுக்கணும். அப்ப பலித அடர்த்தி சமன் 3m over d1 plus m over d2 plus m over d3. இப்ப இது மூணுக்கும் ஃபார்மசி எடுக்கணும். மூணுக்கும் ஃபார்மசி எடுத்து சுருக்கினா சரி மேலுக்கு 3m இருக்க இதை நான் வெளியால சுருக்கினேன்டா எனக்கு இன்னும் லேசா இருக்கும். இது அப்படியே இருக்க நான் வெளியால சுருக்கிறேன். வெளியால ஒரு இடத்துல சுருக்கி எடுக்க m over d1 plus m over d2 plus m over d3. இப்ப இதுல என்னன்னு சொன்னா ஃபார்மசியாக நான் அடுக்கன் d1 d2 d3 எடுக்க. அப்ப கீழுக்கு என்னது d1 மட்டும் தான் இருக்கு. அப்ப என்னத்தால பெருக்கணும் d1 d2 d3 ஆல என்ன செய்யணும் பெருக்கணும். நான் d2 இப்ப கீழுக்கு d1 மட்டும் இருக்குது. இப்ப d1 மட்டும் இருக்குன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னா இந்த இதை வந்துட்டு இந்த கணியத்தை நான் இந்த பகுதிக்கு வந்து சமப்படுத்தினா d2 d3 ஆல என்ன செய்யணும் இதை பெருக்கணும். இப்ப என்ன செய்யணும் இதை d2 d3 ஆல என்ன செய்யணும் பெருக்கணும். அப்ப கீழுக்கு மட்டும் பெருக்கினா காணுமா இல்ல மேலுக்கும் என்ன செய்யணும் d2 d3 ஆல பெருக்கணும். அப்ப m into d2 d3 சக அடுத்தது பாருங்க d2 இருக்குது. அப்ப d1 d3 ஆல என்ன செய்யணும் இதை பெருக்கணும். கீழுக்கும் பெருக்கணும் மேலுக்கும் பெருக்கணும். பெருக்கினா கீழுக்கு என்னது இந்த கோவம் வந்துடும். மேலுக்கு m into d1 d3 சக மூணாவது பாத்தீங்கன்னா m into d3 இருக்குது. அப்ப d1 d2 ஆல பெருக்கணும் d1 d2. மூன்றுல இருந்து m நான் பொதுவா எடுக்கணும். அப்ப d2 d3 சக d1 d2 சக d1 d3 கீழே d1 d2 d3 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப இதுக்கான போமசி எடுத்து சுருக்கப்பட்ட கடைசியான விட வந்துகிட்டு இதை சுருக்கி கூட்டி எடுத்தா இதான் விட வரப்போகுது. அதை கொண்டு போய் பிரதிடுறேன் 3m over கீழுக்கு m into d1 d2 அடுத்தது d2 d3 சக d1 d3 கீழுக்கு d1 d2 d3. இப்ப இந்த எம்ஐயும் என்ன செய்யலாம் வெட்டுப்படலாம். வெட்டுப்பட்டுச்சுன்னா இப்ப சொல்லுங்க இந்த கீழுக்கு இருக்கிறது என்னது பிரிபட்டு இருக்கிறது நீங்க சுருக்கினீங்கன்னா மூன்று பிரித்தல வந்துட்டு பெருக்கலாக மாறக்குள்ள தலகளாக மாறுனுச்சுன்னா d1 d2 d3 மேலுக்கு பெருக்கப்பட போகுது. இந்த கோவம் அப்படி என்ன செய்ய போகுது கீழுக்கு வர போகுது. இப்ப லாஸ்டாக எப்படி வர போகுதுன்னு சொன்னா இதுல இங்க வந்து எழுதினு சொன்னா d1 d2 சக d2 d3 சக d1 d3 இதான் என்ன அகரிக்க போகுதுன்னா பலித அடர்த்தி அகரிக்க போகுது.
அப்போ 3 இன்டூ D1 D2 D3 கீழே D1 D2 பிளஸ் D2 D3 பிளஸ் D1 D3. அப்ப இந்த இடத்துல என்னதான் செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா பழுத இடத்துக்கு மொத்த திணிவிங்க மொத்த கனவுல தான் மொத்த திணிவையும் கண்டுபிடிச்சிட்டு மொத்த கனவுளையும் போட்டீங்க. கனவளவுக்கான தொடர்பு என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் கனவளவு நான் தான் எடுத்தது. அந்த கனவளவுக்கான எம்முக்கும் D1க்கும் டிக்கும் இடையிலான தொடர்பு எடுத்து அதை கொண்டு போய் பிரதியிட்டா கடைசியாக இப்படி ஒரு தொடர்பு கொண்டு வருது. இதை ஒரு போமசியிலான ஒரு சுருக்கள் போமசியை போட்டு ஒரு பின்ன கூட்டல்ல நான் செஞ்சிருந்தேன் சொன்னா அதுக்கான விடையை கொண்டு போய் அங்க போய் போட்டா சரியானே டிரெக்டா விட சுருக்கின விட. இதெல்லாம் வந்துட்டு ஷோர்ட்டா பார்த்த உடனே எடுக்க வேண்டியது. ஷோர்ட்டா இப்படியான ஒரு தொடர்பு வந்தாலே என்ன செய்யலான்னு சொன்னா இப்படியான ஒரு தொடர்பு வந்தாலும் இதுக்கு டிரெக்டாக என்ன செய்யலாம்டா போடலாம். நான் வந்துகிட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். டிரெக்டாக என்ன செய்யலாம் போடலாம். இப்படியான முதலாவது தொடர்பு போட்ட உடனே அடுத்தது இரண்டாவது தொடர்பு போட்ட உடனே மூணாவது விடலாம் கண்டுபிடிக்கலாம். இன்னும் கேள்விகள் நிறைய செஞ்சுட்டு போகல. இன்னும் கேள்விகள் நிறைய செய்யும் போது எப்படின்னு சொன்னா டிரெக்டாக விட எடுக்கக்கூடிய மாதிரி. இப்ப இதுல இப்படி போட்ட உடனே நமக்கு தெரியும் இதுல D1 இருக்கின்றனா எக்ஸ்ட்ராவா என்ன செய்ய போகுது D2 D3 வரப்போகுது. அப்ப D2 இருக்கின்றனா இங்க D1 D3 வரப்போகுது. இங்க D3 இருக்கின்றனா D1 D2 வரப்போகுது சொல்லி உடனே கண்டுபிடிச்சு கூட்டினீங்கன்னு சொன்னா அதுல விடையாக எதிரிக்குன்னு சொல்லி பார்த்தா சரி டிரெக்டாக இப்படி விட வரக்கூடியது அதாவது இது மட்டும் இப்படி கூட்டி வரக்கூடிய மாதிரி விடையாக எதிரிக்குன்னு சொல்லி டிரெக்டா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னது ஆன்சர் கிடைக்கும். எல்லாத்துலயும் அப்படி கூட்டி வர மாதிரி இருக்குது. அடுத்தது என்னது கீழுக்கு போமஸ் எடுக்கிற மாதிரி D1 D2 D3 இருக்கணும். அது வட்டி போற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படின்னு பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்னது முதலாவது விட எடுத்த உடனே இல்லாம ஆயிரும். இரண்டாவது விடையும் இல்லாம ஆகிரும். அடுத்தது மூன்றாவது விட அந்த D1 D2 D3 வந்துட்டு இல்லை. அப்ப நீங்க என்ன செய்வீங்க பார்த்த உடனே கேன்சல் பண்ணிடுவீங்க. ஐந்தாவது விட உங்களுக்கு அதுவும் வர மாட்டுச்சுன்னு இங்க ஒரு 3 ஒன்று இருக்குது. 3 ஒன்று இல்லாம விடையில வராது. அப்ப அதையும் வச்சு நீங்க பார்க்கக்குள்ள நீங்க ஃபுல் செய்முறை கூட செய்ய தேவையில்ல. டிரெக்டாக எடுக்கலாம். டிரெக்டாக என்ன செய்யலாம் ஒரு இது எழுதினதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யலாம் டிரெக்டா விட எழுதிடலாம். இதுதான் முதல்ல ஆன்சர் மூணாவது சொல்லி கண்டுபிடிச்சு எழுதிடலாம். அப்ப இது செய்யணும்னு சொன்னா நமக்கு இத மாதிரி கேள்விகள் என்னது நிறைய பிராக்டிஸ் இருக்கணும். பிராக்டிஸ் இருந்தா தான் என்ன செய்யலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இது மெத்தடை வந்துகிட்டு எழுதி கொள்ளுங்க. இன்னும் புது புது கேள்விகள் வரும்போது அன்னரை என்ன செய்யலாம் பார்த்த உடனே எப்படி விட எடுக்கிறேன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி முதலாவது சமன்பாடு இதை போட்டுட்டு இதையும் அங்க கொண்டு போய் பிரதிட்டு போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் செக் பண்ணி பாக்குற இந்த விட வருமான்னு செக் பண்ணி பார்த்து கெஸ்ஸிங் அதாவது கெஸ்ஸிங்ல ரிஜெக்ஷன் பண்ணி இந்த விட வராது ரிஜெக்ட் பண்ணி கடைசியா என்னது விடைக்கு போகலாம். எலிமினேஷன் மெத்தட்ங்கிறது இதான். இப்படியான விஷயங்களை வச்சு செய்யறது தான் எலிமினேஷன் மெத்தட். முதலாவது சமன்பாட்டை போட்ட உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னது எலிமினேஷன் மெத்தட் படி 2 இப்படியான சேர்வைகள் தான் அதாவது 2 அடர்த்திகள் சேர்ந்து தான் என்னது விடையில வரப்போகுதுன்னு சொல்லி அடர்த்தியை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யலாம் அதை வந்துகிட்டு விடையில அப்ளை பண்ணி பார்த்தா எந்தெந்த விடை அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி பார்த்த உடனே முதலாவது 2 விடை கேன்சல் ஆகுது. இப்படியான விடை வரணும்னு சொல்லி நமக்கு முதலாவது இங்க பார்த்தாலே விளங்கிடும். இங்க பார்க்கக்குள்ளே விளங்கிடும் இந்த விடை தான் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்ப 1டையும் 2டையும் விட்டுடலாம். அப்ப மிச்சம் இருக்கிறதுல 3 4 5ல என்ன செய்வீங்க அடுத்தது 4 வெட்டலாம். இது வந்துகிட்டு 3 போமஸ் எடுக்கக்குள்ள பெருக்கமாக வரும் நமக்கு விளங்கிடும். அப்ப உடனே 4 வெட்டினா 5வது 3 ஒன்று இருக்குது. 3 இல்லாம விடையில வராது அப்படின்னு சொன்னா 5வது வெட்டினீங்கன்னா டிரெக்டா விடைக்கு போகலாம் 3வது விடைன்னு சொல்லி. அப்ப ஆன்சர் எத்தனை 3வது விடையாக கிடைக்கும். எத்தனாவது கேள்விக்கு 19வது கேள்விக்கு. அடுத்த கேள்விக்கு வந்துட்டு பார்ப்போம். 20வது கேள்வி. பெட் ஒன்று இருக்கு. பெட்ல ஒரு போல் என்ன செய்யறாருன்னு அடிக்கக்குள்ள வரக்குள்ள போல் வந்து எரிஞ்ச உடனே என்ன செய்ய ஒரு வேகத்துல வந்து இந்த பெட்டில வந்துட்டு பட போகுது. வேகத்துல வந்து படுதுன்னு சொன்னா பெட்டில இருந்து வெளியாகக்குள்ள பூரண மீள்தன்மை உள்ள மோதல்னு சொன்னா பூரண மீள்தன்மை உள்ள சக்தி இழக்கப்படலைன்னு சொன்னா என்னது அதே வேகத்துல என்னது எதிர் திசையை நோக்கி அதாவது பட்ட அந்த இடத்துல பெட்டை பொத்துட்டு போமா இல்லையே பெட்ல இருந்து வெளியால நான் போகுது. அப்ப அதே வேகத்துல வந்துகிட்டு பூரண மீள்தன்மை உள்ள மோதல்னு சொன்னா அதே வேகத்துல என்ன செய்ய போகுது. அப்ப இதுக்கு என்ன செய்வீங்க உந்த மாற்றம் போடக்குள்ள நீங்க இப்படி திசையில வருதுன்னு சொன்னா ஒரு சுவர்ல
இப்படி திசையில வந்துகிட்டு v வேகத்துல பட்டு திரும்ப இப்படி திசையில போகுதுன்னு சொன்னா ஆரம்பத்துல இறுதி உந்தம் உந்த மாற்றத்துக்கு போட்டீங்கன்னா இறுதி உந்தம் என்ன? இறுதி உந்தம் மைனஸ் தான் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் என்ன? இந்த திசையில m இன்டு திணிவு m சொன்னா m இன்டு v மைனஸ் அடுத்தது இந்த திசையில m இன்டு v மைனஸ் இரண்டு காவிகளை வந்துட்டு கழிக்கல. அப்ப என்ன செய்வீங்க? திசையை மாற்றி கூட்டினா சரி. பிளஸ் இங்கால திசையை மாத்தினீங்கன்னா mv. அப்ப இந்த திசையில 2 mv என்று சொல்லி வரப்போகுது. அப்ப ஒரு பந்து பட்டு வெளியேற டைம்ல அதுல உந்த மாற்றம் எப்படி இருக்க போகுது? 2 mv அறிக்க போகுது. அதே 2012ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய அடுத்தது 20வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடக்கத்தில் ஓய்வில் இருக்கும் திணிவு 0.5 கிலோகிராம் உடைய பந்து ஒன்று ஒரு துடுப்பினால் அடிக்கப்படுகின்றது. நேரம் t உடன் பந்து மீது உள்ள விசை F-னது மாறலானது உருவில் காணப்படுகின்றது. துடுப்பிலிருந்து வெளியேறும் போது பந்தின் கதி என்று சொல்லி கேட்காரு. அப்ப FT கிராஃப் வந்துகிட்டு தரப்பட்டிருக்குது. ஒரு FT கிராஃப் ஒன்று தந்திருக்காரு. இந்த FT கிராஃப்ல இந்த இடத்துல என்னது விசை வந்துட்டு தரப்பட்டிருக்குது 2 நியூட்டன் சொல்லி. இந்த இடத்துல டைம் வந்துகிட்டு தரப்பட்டிருக்கிறது 2 செகண்ட். இந்த இடத்துல 1 செகண்ட் சொல்லி தரப்பட்டிருக்குது. இப்ப நமக்கு தெரியும் FT கிராஃபின் பரப்பு வந்துகிட்டு உந்த மாற்றத்தை தரப்போகுது. அப்ப FT கிராஃபின் பரப்பு ஹாஃப் தர 2 தர முக்கோணத்தின் பரப்பு 2 தர 2. ஸோ 2 சொல்லி வரப்போகுது பரப்பு. இதுல பரப்பு இது வந்துட்டு உந்த மாற்றத்தை தரப்போகுது. உந்த மாற்றம் வந்துகிட்டு நேகரிக்க போகுது F இன்டு T சமன் mv மைனஸ் mu. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா 0.5 கிலோகிராம் உடைய பந்து ஒன்று ஒரு துடுப்பினால் அடிக்கப்படுகின்றது. நேரம் T உடன் பந்து தாக்கும் விசை மாறல் தந்து தரப்பட்டிருக்குது. தொடக்கத்துல வந்துட்டு ஓய்வில் இருக்கிறது திணிவா. தொடக்கத்துல ஓய்வில் இருக்கின்றனா u வந்துட்டு என்னது 0. அப்ப F இன்டு T வந்துகிட்டு என்னது கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல பரப்பு F இன்டு T பரப்பு என்னது கண்டுபிடிச்சிக்கோம் 2. அதுல m இன்டு V 2 சமன் m வந்துகிட்டு 0.5 கிலோகிராம். அப்ப 0.5 கிலோகிராம் நான் எப்படி எழுதுறேன்னா அரை என்று சொல்லி எழுதலாம். தர V இறுதி வேகம் தான் கட்டிக்கிற ஆரம்பத்துல 0. ஆரம்பத்துல தொடக்கத்துல ஓய்வில் இருந்தது. அப்ப mu 0 சரியா. அப்ப இறுதி வேகம் பந்தை அதாவது துடுப்பை விட்டு வெளியேறும் போது வேகம் கட்டிருக்கு. அப்ப V சமன் இந்த 2 அங்கலம் பெருக்கினா 4 ms மைனஸ் 1 என்று சொல்லி விட கிடைக்க போகுது. இலகுவான கேள்விகள் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி ஃபைனல், அதாவது 2012ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத போனாக்கள் செஞ்ச ஒரு கேள்வி. 2012ஆம் ஆண்டு எழுத போறாங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருந்தது. 2012ஆம் ஆண்டு எழுத போனாக்களுக்கு அவங்க நினைச்சுப்பாங்க நமக்கு பேப்பர் கஷ்டமா தான் வரும், இப்படிதான் பேப்பர் வர போகுதுன்னு நினைச்சிட்டு போய்ப்பாங்க. ஆனா இப்படியான லேசான கேள்விகளும் என்னது கேள்விகள்ல இருக்கும், அது அவங்களுக்கு வழங்குறல. இப்படியான கேள்விகளுக்கு சும்மா என்னது மிஸ்டேக் விட்டுட்டு போவாங்க. மிஸ்டேக் விட்டுட்டு போறதால கேள்விகள் பொழைச்சிச்சுன்னா எல்லா கஷ்டமான கேள்விக்கும் 1 மார்க்ஸ் தான், இலகுவான கேள்விகளுக்கும் என்னது 1 மார்க்ஸ் தான். ஆனா நம்ம என்ன செய்யற கஷ்டமான கேள்விகளுக்கு செஞ்சா ஒரு பெரிய சாதனை மாதிரி நினைக்கிறேன். சாதனை மாதிரி நினைச்சிட்டு அந்த கேள்விகளுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்க பார்ப்போம். இலகுவான கேள்வி என்ன செஞ்சிருவோம் விட்டுருவோம். இலகுவான கேள்வியை விட்டாலும் என்ன செய்ய போறோம் 1 மார்க்ஸ் போகாது அம்பு. கஷ்டமான கேள்விகள்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி செய்யறதால இலகுவான கேள்விகள் போறது உங்களுக்கு தான் என்னது நட்டமாக இருக்க போகுது. அப்ப கேள்விகள் என்னது கேள்விகள் செய்யும் போது இலகுவான கேள்விகள் என்னது மேக்சிமமாக செய்து முடிஞ்சிடணும். ஒரு 40 கேள்விக்குள்ள ஒரு 35 கேள்விட்டு மிகவும் இலகுவான கேள்விகள் வரும். ஒரு 15 ஒரு 1/20 கேள்விகள் வந்துகிட்டு என்னது இலகுவான கேள்விகள் தான் வரும். ஆரம்ப பேசிக்ல உள்ள விஷயங்கள் கேள்வியை கேட்டு வருவார். அடுத்தது 21 தொடக்கம் 35 வரைக்கும் மாற கேள்விகள் இன்னும் ஒரு அளவுக்கு என்னது ஒரு அளவுக்கு கடினத்தன்மை சின்ன சின்ன கணிதர்கள். அப்படி 35 தொடக்கம் 50க்குள்ள 35 தொடக்கம் 45க்குள்ள வார கேள்விகள்ல 50 தொடக்கம் வரக்கூடிய கேள்விகள்ல சின்ன சின்ன கஷ்டமான கேள்விகள் வரலாம். சரியா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா எல்லா கேள்விகளுக்கும் 1 மார்க்ஸ் தான். பரிமாணத்துல ஒரு போல விட்டாலும் 1 மார்க்ஸ் தான் போகுது. மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு மெக்கானிக்ஸ்ல ஒரு மிக டஃப்பான ஒரு கேள்வியில போல விட்டாலும் 1 மார்க்ஸ் தான் போகுது. டஃப்பான கேள்வியில கஷ்டப்பட்டு டைமை வேஸ்ட் பண்றதோட லேசான கேள்வியில ட்ரை பண்ணி மார்க்ஸ் எடுத்துட்டு போறது நமக்கு பெட்டர்.
லேசான கேள்விகளை செய்து எப்படியோ மார்க்ஸ்கள் எடுத்துட்டு சொன்னா டஃப்பான கேள்விகளை போனாலும் கூட நமக்கு அதுல இழப்பு காட்டாது. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் வழங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போகலாம். ரெண்டாயிரத்தி 12ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 21வது கேள்வி. முறையே எம் மூண்டியம் எனும் திணிவுகளை உடைய ஏ கமா பி எனும் இரு சிறிய மக்கு கோலங்கள் சம நீளமுள்ள இலைகளினால் ஒரு சீலிங்கில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. கோலம் ஏ உருவில் காணப்படுகின்றவாறு உயரம் எச்சிற்கு உயர்த்தப்படுமாறு ஒரு பக்கத்துக்கு இழுக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்படுகின்றது. கோலம் ஏ ஆனது ஓய்வில் உள்ள கோலம் பி உடன் மோதி பின்னர் ஒருமிக்க ஒட்டிக்கொள்கிறது. பின்னர் சேர்த்து பொருள் ஊசலாடும் உயர்ந்தபட்ச உயரம். இந்த இடத்துல 2 விதிகள் வந்துகிட்டு யூஸ் பண்ணி இந்த கேள்வியை செய்வோம். முதலாவது விதி வந்துகிட்டு உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுவோம் வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. 2வது விதி சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எப்படி உந்த காப்பு தத்துவம் யூஸ் பண்ற சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்றேன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, முதலாவது ஒரு வட்ட இயக்கம் சார்ந்த கேள்விகள் வந்துச்சுன்னு சொன்னா, வட்ட இயக்கம் அதாவது எளிய ஊசல் சம்பந்தப்பட்ட மெக்கானிக்ஸ் கேள்விகள் வரக்கொள்ள அது ஒரு வட்ட இயக்கமாக தான் வரும். இப்போ ஏ லெவல் கம்பைன்மெண்ட்ஸ்ல வந்துகிட்டு வட்ட இயக்கமாக எளிய ஊசல் இயக்கம் எல்லாம் படிப்போம். சரியா? அப்ப அந்த கேள்விகள் என்னது ஒரு வட்ட இயக்க கேள்வி மாதிரி தான். அதுக்கு மேக்சிமமாக செய்யக்கூடியது சக்தி காப்பு தத்துவத்தெல்லாம் செய்வோம். சக்தி காப்பு தத்துவத்தெல்லாம் மேக்சிமமாக செஞ்சுட்டு போவோம். எளிய ஊசல் கேள்விகள்லாம் மிகவும் இலகுவாக இருக்கும். சக்தி காப்பு நிறைய கேள்விகளுக்கு சக்தி காப்பு தத்துவம் மிக இலகுவாக இருக்கும். அப்படி சக்தி காப்பு தத்துவம் இல்லாட்டி அந்த ஆப்ஷன்ல இல்லாட்டி விட வரலாட்டி நீங்க பெரும்பாலான கேள்விகளுக்கு மெக்கானிக்ஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகளுக்கு சக்தி காப்பு தத்துவம் பெரும்பாலான இடங்கள்ல யூஸ் பண்ணப்பட போகும். உந்த காப்பு தத்துவமும் சக்தி காப்பு தத்துவமும் பெரும்பாலான இடங்கள்ல யூஸ் பண்ணப்பட போகும். சக்தி காப்பு தத்துவத்தை சுழற்சி இயக்கங்கள்லையும் பெரும்பாலான இடங்கள்ல யூஸ் ஆகும். ஏன்னு சொன்னா சுழற்சி இயக்கத்துல பாத்தீங்கன்னா சுழற்சி இயக்கப்பட்ட சக்தி வரும். அதையும் சேர்த்து என்ன சக்தி காப்பு தத்துவம் வந்துட்டு யூஸ் பண்ணும். அந்த சக்தி காப்பு தத்துவங்கள்ல அதை என்ன செய்வோம்னு சொன்னா பெரும்பாலான இடங்கள்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். என்னென்ன சக்தி வரப்போகுது? mgh அங்கால half mv வர்க்கம் சக சுழற்சி இயக்கம்னு சொன்னா half i omega squared சக விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னா fd. இப்படியான இது வந்துகிட்டு என்னது வரப்போகுது. இது வந்துகிட்டு ஆரம்பத்துல இருந்தது இறுதியில இருந்தது. இது ரெண்டையும் வச்சு கண்டுபிடிக்கக்கூட இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு இதெல்லாம் வச்சு தெரிஞ்சு அந்த சக்தி காப்பு தத்துவத்துக்குள்ளால செஞ்சுன்னு சொன்னா அநேகமான கேள்விகள் சக்தி காப்பு தத்துவத்துக்குள்ளால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சேன்னா இலகுவாக விடைக்குள்ளால போகலாம். அப்படி கஷ்டமான கேள்விகள் அதாவது பெரும்பாலான கஷ்டமான கேள்விகள் வந்துகிட்டு சக்தி காப்பு தத்துவத்தெல்லாம் மெக்கானிக்ஸுக்குள்ளால வார. அப்ப அந்த சக்தி காப்பு தத்துவத்தை சரியாக யூஸ் பண்ண பழகிட்டேன்னா பெரும்பாலான கேள்விகள் வந்துகிட்டு விட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.